ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகமாக்கலாம், அதுக்கு மருந்து ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் 3 வெத்தலை கொழுந்து எடுத்திருக்கேன். வேப்பிலை கொழுந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். அடுத்து துளசியும் ஒரு 10லேருந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். இது நான் அஸ்வந்துக்கும் பாப்பாக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருத்தருக்கு செய்யும் போது இதோட பாதி அளவாக எடுத்துக்கோங்க. வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குற தன்மை இருக்குது. செரிமான பிரச்சனையை சரி பண்ணோம். வேப்பிலையில் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது. உடம்புல தோல் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மருந்து ஒரு சிறந்ததாக இருக்கும். நம்மளோட சருமத்தை சுத்தப்படுத்தி பளபளப்பாக மாற்றும். வேப்பிலையில் குடல் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் தன்மை இருக்குது. செரிமான மண்டலத்தை சீராக்கும். ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் இந்த மருந்தை கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மருந்து குழந்தைங்களுக்கு எவ்ரி சண்டே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே அழிஞ்சிட்டு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அஜீரணத்தையும் சரி பண்ணும். வெத்தலையில் மலச்சிக்கலை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது. மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போவாங்க. 1.5 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பாலாடை ஃபுல்லாக கொடுங்க. 1.5 வயசு கீழே இருக்க குழந்தைங்க 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு 1லேருந்து 1.5 கொஞ்சம் பசும்பாலோ இல்லை தாய்ப்பாலோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அரை பாலாடை. 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு 10 to 15 ml தாய்ப்பாலோடு கலந்து கொடுங்க. 5 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு அரை டம்ளர் கொடுங்க. அஸ்வந்துக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்